எஸ்கே பிரதர்ஸ் 25K டோர்னமெண்ட்டு தேவகோட்டையில் இருக்கிறோம். ஒரு டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வீடியோ சின்னதாக எப்படி டோர்னமெண்ட் நடத்துனாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படியே ப்ரைஸ் மணி சொல்லியிருக்கேன் வரிசையா. உடப்பன்பட்டி கவிநாத் மற்றும் ஆனையடி வயல் விண்மணி நினைவாக எஸ்கே பிரதர்ஸ் அணியினரால் நடத்தப்படும் முதலாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி முதல் பரிசு ரூபாய் 25,001 வழங்குபவர் PRK செந்தூரன் BE தமிழக வெற்றி கழகம் தேவகோட்டை தெற்கு நகரம். இரண்டாம் பரிசு 20,001 வழங்குபவர்கள் K கண்மணி மற்றும் கவிநாத் நண்பர்கள் தேவகோட்டை. மூன்றாம் பரிசு 15,001 வழங்குபவர் S சுரேஷ் ஆரோக்கியம் சூசன் ஜுவல்லர்ஸ் சிதம்பரநாதபுரம் தேவகோட்டை. நான்காம் பரிசு 12,001 வழங்குபவர் R கணேஷ்குமார் ராம் கணேஷ் பிரதர்ஸ் மொட்டையன் வயல் உஞ்சனை நாடு. ஐந்தாம் பரிசு 8,001 வழங்குபவர் M ராமு புதுக்குடியிருப்பு. ஓகே, என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு நுழைவு கட்டணம் ரூபாய் 1,501. ஓகே, ஆனால் மொத்தம் எத்தனை டீம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இந்த டோர்னமெண்ட் நடத்திருக்கீங்க அதை பற்றி மொத்தம் 16 டீம். 16 டீமு 2 ரவுண்டு கட் பண்ணாலே ப்ரைஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்படி தானே? 2 ரவுண்டு கட் பண்ணாலே ப்ரைஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்போ 16 டீம்னா 4 டீம் மேலே வருவாங்க. கமிட்டியோட சேர்த்து 5 ப்ரைஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் எதுக்காக நடத்துறீங்க அதை பற்றி சொல்லலாமா? நம்ம தம்பி 2 பேர் அவங்க நினைவு. ஓகே, எஸ்கே பிரதர்ஸ். அதான் ஆமாம், எஸ்கே பிரதர்ஸ் தம்பியோட பேர் தான் அது. ஓகே, அதை சொல்லிடுங்கண்ணே. பேர் கவி, அப்போ விண்மணி. ஓகே, கவி இறந்த பையன் தம்பி பேர் வந்து கவி மற்றும் விண்மணி. ஓகே, இது வந்து முதலாம் ஆண்டு கிரிக்கெட். முதலாம் ஆண்டு தான். ஓகே, ஸோ 25K வச்சிருக்கீங்க. இதுதான் நம்ம டோரம் நீங்கள் ரெகுலராக அந்த பக்கம் நடத்துவீங்க. இதுதான் ஹையஸ்ட் மணியா இல்லை இதுக்கு முன்னாடி நடத்திருக்கீங்களா? முன்னாடி தம்பி நினைவாக நினைக்கிறது ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட் டைம். முன்னாடி வைக்கிறது 50,000 வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, அடுத்த எடுத்து கூட செய்யும் குறையாது. ஓகேண்ணே. இதோட நல்ல ஒரு இந்த மூலியமா வர்ற ஃபண்டை வச்சு நல்லா படிக்கிற பசங்களுக்கு, கொஞ்சம் வறுமை படிக்கிற பசங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு அறக்கட்டளை மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நல்ல நான் தம்பி இறந்த தம்பிகளை பேரை வச்சு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து ஃபண்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பசங்களாம் சேர்ந்து தம்பியோட ஃப்ரெண்டில் சேர்ந்து ஒரு மாதம் நிதி ரெடி பண்ணி படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தொடங்கிட்டு வந்த டோர்னமெண்ட். நல்ல விஷயம்ண்ணே. அதே மாதிரி நிறையா ப்ரைஸஸ் நீங்கள் கொடுத்தீங்க. மேன் ஆஃப் த சீரியஸ்லேருந்து மேன் ஆஃப் த மேட்ச்சு, அதுக்கப்புறம் நிறையா சீல்டு, அதுக்கப்புறம் பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன், அதை பற்றி சொல்லிடுங்க. நல்லா விளையாண்ட பசங்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே அந்த தம்பியோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்த ப்ரைஸ் தான். மேக்ஸிமம் ஸ்பான்சர் பெருசாக யாரும் வெளியில் கேட்கலாங்க. எல்லாமே அந்த தம்பியோட ஃப்ரெண்டு. என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. கோல்டு காயின், சில்வர் பிரேஸ்லெட், ஓகே, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ஓகே, ஸ்மார்ட் வாட்ச், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஃபுட்டு 2 நாள் தமிழ்நாட்டில் எல்லா அன்னைக்குமே நினைவு கடன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக என்ட்ரன்ஸ் திரும்ப கொடுக்குறங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரே ஸ்டெம்பு ஊண்டி பவுலட் முறையில் 2 சான்ஸ் கொடுத்தோம். ஒரு டீமுக்கு எல்லா டீமுமே கொடுத்தோம். அதில் பவுலட் பண்ணோம்னா அவங்க என்ட்ரன்ஸ் வந்து திருப்பி வாங்கி போடலாம். அந்த மாதிரி 2 டீமும் வாங்கி போயிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, டீம் நேம் சொல்ல வேண்டாம், ஆனால் 2 டீமும் வந்து என்ட்ரன்ஸை திரும்ப வாங்கிட்டாங்க. லக்கி டீம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரியா இவங்க நேமில் இதுக்கப்புறமா நிறையா டோர்னமெண்ட் நீங்கள் நடத்திக்கிட்டு பெரிய லெவலில் தொடரும் அடுத்தடுத்து கண்டிப்பாக. ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க 2 நாள். டேட் என்ன டேட்டில் நடந்திருக்கு இந்த மேட்ச்? 5/6. ஓகே, ஓகேண்ணா. கிரவுண்டை பற்றி சொல்லிவிடுங்க. இது எந்த ஏரியாவில் இருக்குது? தேவகோட்டையில் வந்து ராம்நகர் இது. ஓகே, ஜமாத்துக்கு சொந்தமான மைதானம். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். அவங்களுக்கு கிரவுண்ட் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேசன்லேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஓகேண்ணே. பசங்க யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் இல்லாமல் நடத்த முடியாது, எதுவுமே நடக்காது. பசங்க இல்லாமல் எதுவும் சாத்தியமே இல்லை. பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்படி தான் எப்போ இருக்குமா இல்லை டோர்னமெண்ட்டுக்காக இப்போ ரெடி பண்ணியிருக்கீங்களா? எப்போதுமே இப்படி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கோம். ஓகே, ஓகே. கிரிக்கெட் மேட்ச்க்காக இல்லை, மெனக்கடல் நல்லாவே தெரிஞ்சு, பிச்சு நல்லா இருந்துச்சு, நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ நம்ம டீமுக்கு ஏதாவது சிறப்புனா என்னென்ன சொல்லலாம்? நம்ம டீமுக்கு சிறப்புனா நாங்கள் ஒரே டீமுங்க. எங்கே போனாலும் செட்டிங் போட்டு விளாட மாட்டோம். இப்போ இல்லை, எப்போவுமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் டஃப் கொடுப்போம். ஜெயிக்கிறோம், தோக்குறோம், கடைசி வரைக்கும் போராடுவோம். ஒரே ஒரு டீம் தான். செட்டிங் பிளேயரு, கெஸ்ட் பிளேயரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பப்பட மாட்டோம். எங்களுக்கு தேவை ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கடைசி டஃப் கொடுக்கணும், நாங்களே விளாடணும், எங்கள் பசங்களை உருவாக்கணும், அவ்வளோதான். ஓகேண்ணே. ஆக்சுவலாக நீங்கள் வயசில் மூத்தவங்க, சீனியரு. இப்போ இருக்கிற கிரிக்கெட் எப்படி இருக்குது அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா?
இப்போ இருக்க கிரிக்கெட் நல்லா இருக்கு. அப்பா சொல்லணும்னா என்ன, நாங்களாம் வளர்ந்தது எப்படி சொல்லணும்னா அது இப்போ உள்ள பசங்களுக்கு அது சூட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் வளர்ந்ததான் அப்படின்னா ஒரே கான்செப்ட், ஜெயிக்கணும். அதை தவிர வேற எதுவும் தெரியாது. வேற உள்ள போயிட்டோம்னா, கிரவுண்டுக்குள்ள போயிட்டோம்னா ஃபேமிலி வெளியில் உள்ளது மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவோம். அந்த இடம் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் எனக்கு தெரிஞ்சு. உண்மையிலே நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் அதுனே, எல்லாத்தையும் ப்ரெஷர் எல்லாமே நம்ம மறந்துட்டு ஒரு மாதிரி ஜாலி ஆகிறது அந்த கிரவுண்டில் மட்டும்தான். ஸோ கிரிக்கெட்டை வந்து என்ஜாய் பண்ணி விளாடணும். உண்மையில் நானும் பார்த்தேன், நேற்று டேல ரியாஸ் வந்திருந்தாரு, இன்னைக்கு டே ஃபைனல் டேல தான் நான் வந்திருந்தேன். ஸோ இன்றைக்கி நடத்தின வரைக்கும் சூப்பராக நடத்தியிருந்தாங்க, நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனல் உள்ளூர் கிரிக்கெட்டே இங்கே அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ எல்லா டீட்டெயில் கேட்டுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் முடிச்சு ஆனால் எதாவது சொல்லலாமா, எதுவும் சொல்கிறதுனா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணலாம். அந்த கவியோட தம்பி இருக்கு வந்திருக்காங்க, அவருக்கு ஹானர் பண்ண நினைக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. தம்பி கவி உருவத்துல தம்பி சிறி இருக்காங்க கூட. உண்மையாக ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, பேசுறதுலே தெரியுது எல்லாருமே அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி விரும்புவேன், என் தம்பியை இழந்துட்டோம் ஒரு தம்பியை, அது மாதிரி எந்த தம்பி இழக்க கூடாது இனிமேல். நாங்கள் யாரும் இரு நேரம் கூப்பி தம்பிகிட்ட கேட்டுக்கிறேன், யாரும் மது இருந்துட்டு வாகனம் ஓட்டாதீங்க, மது இருந்தாமல் இருந்தாலும் வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்க. நம்ம ஒரு உயிரும் நம்ம அம்மா அப்பாவுக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு, இதனால உயிர் இழந்துட வேணாம், எதுவும் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஹெல்மெட்டோட அவசியம். இப்போ ரீசெண்டாக மேட்ச் பார்க்க வந்துட்டு ஒரு தம்பி இறந்து போயிட்டான், இப்போ 2 நாள் தான் இருக்கும். அதுவும் ஏற்றுக்க முடியாத இழப்பு தான். நிறைய விஷயங்கள் இப்போ அப்படி தானே நடக்குது, நிறைய ஆக்சிடென்ட், அதுல நிறைய யங்ஸ்டர்ஸ். காரணம் எங்கேயுமே அடி இல்லை ப்ரோ, கடையில் தான் அடி. 8 இருந்ததுனால லைஃப் இன்னைக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போடுங்க, மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டால் ரொம்ப நல்லது. போலீஸ் பிடிக்கிறாங்க, ஃபைன் போடுறாங்கிறக்காக போடாதீங்க. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. நல்ல விஷயம், ஒரு நல்ல பாயிண்டா சொல்லியிருக்கீங்க. ஓகேண்ணே, நன்றி. இதோட முடிச்சுக்கலாம். நல்ல டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே. நான் பார்த்த டோர்னமெண்ட்டில் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட்டு நான் சொல்லுவேன். நிறைய பேர் சப்போர்ட்டோட நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டிங்க. தேங்க்யூ ப்ரோ. ஆர்த்தோ டென்டிஸ்ட், எம்எஸ்சி ஓரல் இம்ப்ளிமெண்டாலஜி, ஐசிடிஐ யூகே, எஃப்ஐசிஓஐ தமிழக வெற்றி கழகம் அவர்களை விழா கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சிவகங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்களை விழா கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். செயலாளர் அவர்களை வருக வருக என இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தி கொடுக்கும் அவர்களுக்கு நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் வருகையை பாருங்க. டிவிகே மாணவர் அணி செயலாளர் ஆனந்த் அவர்கள் இப்ப இந்த நடக்க இருக்கும் இறுதி போட்டியை கண்டு நிறைவு செய்யுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்ப பாண்டிய பரிசு 25,001 வழங்குபவர் PRK செந்தூரன் BE தமிழக வெற்றி கழகம் தேவகோட்டை தெற்கு நகரம். 2ஆம் பரிசு 20,001 கே. தமிழக வெற்றிக்கழகம் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் எங்கள் பொதுச் செயலாளர் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வெற்றிங்கிறது ஃபைனல் கிடையாது, தொடர் பயணம். தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வெற்றி கழகம் தேவகோட்டை தெற்கு நகரம் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக மரியாதை அளிக்கப்படுகிறது. சிவகங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டாக்டர் டி.கே. பிரபு அவர்களுக்கு நினைவு கேடயம் வழங்கப்படுகிறது.
அமைய பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மனமா உள்ளூர் கிரிக்கெட் சேனல் அந்த சேனலின் உரிமையாளர் வினோத் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. கடும் வெயில் என்று பாராமல் கடினமாக உழைத்தார். கோட்டை நமது அன்பு அண்ணன் டேகா விக்கி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மறுக்க வேண்டாம் அண்ணன், வாங்கி செல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேட்ச் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா மேட்ச் டைமிங்க்கு போயிட்டே இருந்துச்சு, எந்த மேட்சும் டிலே ஆகலை, எல்லாமே கரெக்டாக போடுச்சு. அம்பேரிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எந்த இடத்துல யாருக்கும் சாதகம் இல்லாமல் பாதகம் இல்லாமல் எனக்கு எது கிளியரோ அதான் நான் கொடுக்குற டிசிஷன். இதை தவிர யாரும் இதை மாற்றக்கூடாது, பிரச்சனை கூடாது. சாப்பாடு உணவு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி கடைசியோட இருக்குது, தீராமல் இருந்துச்சு. எல்லாமே கொட்டாய் நிழலுக்கு இருந்துச்சு, எல்லாம் பிரச்சனை நல்லபடியாக இருந்துச்சு. கமிட்டிக்கு நல்ல வாழ்த்துக்கள். அண்ணன் பாண்டி பிசிசி அணியின் தலை சிறந்த ஆல்ரவுண்டர் அண்ணன் பாண்டி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மெடலும் மரியாதையும் செய்யப்படுகிறது. இந்த தொடர் மிக சிறப்பாக அமைய உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களும் கமிட்டியை நாடவும் தாமு அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மரியாதை அளிக்கப்படுகிறது. எங்கிருந்தாலும் கமிட்டியை நாடவும் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கு பந்து சென்றாலும் தேடி எடுத்து கொடுத்தார் நண்பர் சதீஷ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் செய்யப்படுகிறது. கமெண்ட்ரி செய்த அண்ணன் சந்தோஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நாதாங்குடி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சந்துரு அவர்களுக்கு ராமண்ணன் ஒரு அன்பு பரிசு வழங்க காத்திருக்கிறார். அன்னதானம் அன்பளிப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளம் அண்ணன் சவட்டேன் நடுவர் அண்ணன் அம்ஜத் டிசிசியின் சிறந்த லெக் ஸ்பின் பவுலர். பாசமானவர் அண்ணன் ராஜேந்திரன். சிறப்பாக செயல்பட்ட ஆல்ரவுண்டர் அண்ணன் ஜார்ஜ். பாயிண்ட் திசையில் சிறப்பான கேட்சையும் பிடித்து தண்ணி கேன் போட வந்த நண்பன் விக்கி. நல்லதொரு முயற்சி.